பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஃபினிக்ஸ் கொத்தாரி காலனி திட்டம் அடிக்கல் நாட்டினதும் திறக்கப்படுறதுக்கான இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா சரியாக 12 மாதம் தான், ஒரே வருஷம்தான். வின்ஃபாஸ்ட் கூட ஜனவரி 2024 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டி ஆகஸ்ட் 2025 அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம். அதே போல் கடந்த திங்கட்கிழமை திறந்து வச்சு அதையெல்லாம் நீங்கள் டிவியில் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க. புகழ்பெற்ற டாடா ஜெயலலிதா நிறுவனத்தோட பணிகளை செப்டம்பர் 2024 தான் தொடங்கணும். இந்த வாரம் ஃபஸ்ட்டு காரை வெளியிட்டாச்சு. இதெல்லாம் பார்க்குறவங்க எப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிங்கிள் விண்டோ, ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் இதுதான் காரணம். ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க தேவையான எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. நிறைய விமான நிலையங்கள், நீண்ட கடற்கரை, துறைமுகங்கள், சிறப்பான சாலைகள், சீரான மின்சாரம், நீர் விநியோகம், நான் முதல்வன் போன்ற திட்டங்களால் திறன் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள், இயற்கை வளமும் தரமான மனித வளமும் இங்கே இருக்குது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி போய் சேரணும் என்ற கடந்த 5 வருஷமாக சிப்காட் நிறுவனம் மூலமாக 55,678 ஏக்கர் நிலத்தை தெரிவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் 35 மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு.